நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இது வந்துங்க மழைக்காலங்களில் நம்ம தோட்டங்களில் கிடைக்கிற கீரை. இது பேர் வந்து குமிட்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ வந்து வெறும் உப்பு மட்டும் கொஞ்சம் போட போகிறோம். உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இதுக்கு பேர் நாங்கள் வந்து தெலுங்கில் தீயக்கூரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்களா, தண்ணி ரொம்ப குறைச்சலாக தாங்க வைக்கணும். ஒரு கல் உப்பு, நீங்கள் எந்த கீரை போட்டிருக்கீங்களோ கீரைக்கே முதல்ல கொஞ்சமாக உப்பு போடணும். அப்படி போட்டுட்டிங்கன்னா உப்பு ரொம்ப கூடிரும். இந்த பாருங்கள், வெந்துருச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம மிக்சியில் அப்படியே ஊற்றிடுறோம். இப்போ கடாயை வச்சுருக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ பாருங்கள், உளுந்து, காஞ்ச மிளகா, வடகம் மூணையும் போட்டு தாளித்து அதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு ஒரு சுற்று மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எத்தனையோ வகை கீரை ரெசிபிகள் இருக்குதுங்க. இது ஒரு வகையான கீரை ரெசிபிங்க. இந்த பாருங்களேன், செவந்துருச்சு, வடகம் வெடிச்சிருச்சு, உளுந்து செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து மிக்சியில் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு மிக்சியை ஒரே ஒரு சுற்றி கொண்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. கீரையை ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க. அந்த தாளிப்பை போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி கிண்ணத்தில் எடுத்து கொண்டு வந்துட்டேங்க. இது வந்து நம்ம நம்ம புளிக்குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு இதை தொட்டு சாப்பிடலாம். அப்புறம் வெறும் சாப்பாட்டிலையே கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி அப்படியே பிசைஞ்சு துவையல் செய்கிற மாதிரி பிசைஞ்சு சாப்பிடலாம். நான் அப்போவே சொன்னேன் பாருங்களேன், இது பேர் வந்து தீயக்கூரைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஒரு மொத்தமே 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. நீங்களும் பண்ணி பாருங்கங்க. நிதர்சனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, நன்றி.